நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். ஜான், என்னோட ஜெபங்கள் எவ்வளோ இன்னும் கேட்கப்படல தெரியுமா? என்னோட வாழ்க்கையில இந்த பகுதியில நான் இன்னும் எவ்வளோ போராடிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இன்னும் என் வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் இடைப்படலன்னு நான் போராடிட்டு இருக்கிறேன். நானே இப்படி போராட்டத்துல இருக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரான்னு காத்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன பலப்படுத்தணும். இத கடக்கிறதுக்கு அவர் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நானே இப்படி பல போராட்டத்துல இருக்கிறப்ப, நான் எப்படி வெளியில போயி அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? எனக்கே அற்புதங்களும், ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களும் தேவையா இருக்கிறப்ப, நான் எப்படி போயி இன்னொருத்தங்களுக்காக ஜெபிக்க முடியும்? நானே ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாரான்னு காத்திருக்கிறப்ப, நான் எப்படி போய் இன்னொருத்தங்கள உற்சாகப்படுத்த முடியும்? இப்படிப்பட்ட இடத்துல நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாம பின்வாங்குறீங்களா? மற்றவங்களோட வாழ்க்கைய தொடுறதுக்கு ஆண்டவர் உங்கள பயன்படுத்தாதபடி நீங்களே பின்னாடி போறீங்களா? நானே போராடிட்டு இருக்கிறப்ப, நான் எப்படி மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு கேட்கிறீங்களா? ஆண்டவர் முதல்ல என்னோட ஜெபத்துக்கு பதில் தரட்டும். என் வாழ்க்கையில அவர் முதல்ல இடைப்படட்டும். என் வாழ்க்கை முதல்ல ஒரு சாட்சி வாழ்க்கையா மாறட்டும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்கும். அவங்களுக்காக நான் ஜெபிக்க முடியும். இப்படி சொல்றீங்களா நீங்க? என் கதைய இங்க குழம்பி போய் இருக்குதே! நான் எப்படி அடுத்தவங்கள போய் உற்சாகப்படுத்துறது? ஒருத்தரோட சுகத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஆனா அவங்க சுகமாகலையே! இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இன்னொருத்தங்களுக்கு போய் ஜெபிக்க முடியும்? அவங்க கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க என்கிட்ட கேள்வி கேட்பாங்களே! "உனக்கே சுகம் கிடைக்கலையே! நீ ஜெபம் பண்ண அவங்களுக்கும் சுகம் கிடைக்கலையே! உன்ன நான் எப்படி நம்புறது?" அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லையா? ஐயோ! என் வேலையில இவ்ளோ போராட்டம். நான் எப்படி இன்னொருத்தங்க கிட்ட கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வேலையில நல்ல உயர்வ தருவாரு, பார்த்துக்குவாருன்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நம்ம எதார்த்தத்துக்கு வருவோமே ஜான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அதோட பின்னணிய சொல்றேன். ஆபிரகாம் ராஜாவாகிய அபிமெலேக்குக்காக, அவரோட குடும்பத்துக்காக, குறிப்பா அவங்களோட குழந்தை செல்வத்துக்காக ஜெபம் பண்ணணும். அபிமெலேக்கு ஒரு நீதிமான்லாம் கிடையாது. நல்ல மனுஷன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே சாராள சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா பாருங்க, ஆபிரகாம் இந்த அபிமெலேக்குக்காக அவனோட எல்லா குடும்பத்துக்காகவும் அவங்களோட கர்ப்பங்கள் திறக்கப்படணும்னு ஜெபம் பண்றாரு. 18ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும், அவன் மனைவியையும், அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி, பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆபிரகாம் இப்படி யோசிச்சிருப்பாரு இல்லையா? ஆண்டவரே, நானே குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீர் வாக்குத்தத்தம் பண்ணின குமாரன் இன்னும் எனக்கு கிடைக்கல. நானே குழந்தை இல்லாம இருக்கிறேன். நான் எப்படி இந்த அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்றது? என்னோட மனைவிய அபகரிக்க நினைச்ச இந்த அபிமெலேக்குக்கு நான் எப்படி ஜெபம் பண்றது? நானே பிள்ளை இல்லாம இருக்கிறப்ப, அவனுக்கு பிள்ளைக்காக நான் எப்படி ஜெபம் பண்றது? என்ன ஆண்டவரே! முதல்ல என்ன சுகப்படுத்துங்க. என் வாழ்க்கையில முதல்ல அற்புதம் செய்யுங்க. நான் உண்மையுள்ளவனா இருந்திருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொன்னபடி வந்துட்டேன். இதுவரை நீர் சொன்னபடி நடந்திருக்கிறேன். என்னோட ஜெபத்துக்கு நீங்க இன்னும் பதில் தரல. நான் எப்படி அடுத்தவனுக்கு ஜெபிக்கணும்னு விரும்புறீங்க? அதுவும் எனக்கு இருக்கிற அதே பிரச்சனைக்காக நான் ஜெபிக்க முடியுமா? பாருங்க, ஆபிரகாம் எந்த விஷயத்துல போராடிட்டு இருந்தாரோ, அதே காரணத்துக்காக இன்னொருத்தருக்கு அவர் ஜெபிக்கணும். நீங்களும் இப்படி கேட்கலாம், ஜான் எனக்கு கூட இதே பிரச்சனை தான். நான் எப்படி இன்னொருத்தங்களுக்கு ஜெபிக்க முடியும்? எனக்கே இன்னும் பதில் வரலையே. அதுதான் விசுவாசம். ஆபிரகாம பாருங்க. அவர் ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. அந்த குடும்பம் முழுசுக்கும் சுகம் கொடுத்தாரு. எனக்கு ஒரு நண்பர தெரியும். இந்த பெண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஊக்கம் தர்றதா இருந்துச்சு. ஆண்டவர் அவங்கள தீர்க்க தரிசனத்துல, சுகமாக்குதல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் செய்கிற ஊழியங்கள்ல பயன்படுத்தினாரு. ஆனா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவரோட அம்மாவுக்கு கேன்சர்ன்னு கண்டுபிடிச்சாங்க. இவங்களுக்கு பயங்கர விசுவாசம் உண்டு. வீட்லயே சுகமாக்குதல் கூட்டம்லாம் நடத்துவாங்க. வர்ற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. சுகம் கிடைக்கும். ஆனா, இவங்களோட அம்மாவுக்கு சுகம் கிடைக்கல. ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து 2 வாரம் தான் இருக்கும். ஒரு ஃபோன் கால் அவங்களுக்கு வருது. எங்க அம்மாவுக்கு கேன்சர் ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுறாங்க.
இவங்க ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, "ஆண்டவரே நான் எப்படி? எங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு சுகம் கிடைக்கலையே. நான் எப்படி இந்த அம்மாவுக்கு போய் ஜெபிக்க முடியும்? என்னால எப்படி ஆண்டவரே போக முடியும்னு?" அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு வழியா சமாதானமாகி ஜெபிக்க போனாங்க அந்த அம்மா. ஆனா விஷயம் தெரியுமா? அந்த நபருக்கு சுகம் கிடைச்சது. கேன்சர் முழுசா சுகமாகிருச்சு. இந்த ஊழியக்கார பெண் அவங்க அம்மாவோட நினைவு நாள்ல இத சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு கேன்சர்ல இருந்து சுகம் கிடைக்கல தான். ஆனா அது நான் மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாதபடி என்ன தடுக்கல. தடுக்கக் கூடாது. தொடர்ந்து வியாதி உள்ளவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க அம்மாவுக்கு சுகம் கிடைக்கல தான் பரவால்ல. ஆனா மற்றவங்க சுகம் பெறுறாங்களே, நான் தொடர்ந்து இத செய்வேன் அப்படின்னு அவங்க அம்மாவோட நினைவு நாள் கூட்டத்துல சொன்னாங்க. அதே நாள்ல வீட்ல சுகமளிக்கிற கூட்டம் நடத்துனாங்க. யோசிச்சு பாருங்க. மக்கள் சுகம் பெறுறாங்க. அவங்க ஊழியத்து மூலமா சுகம் கிடைக்குது. உங்களோட ஜெபம் இன்னும் கேட்கப்படல அப்படின்ற காரணத்துக்காக, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் சில காரியங்கள செய்யலன்ற காரணத்துக்காக, இன்னும் சில விஷயங்கள்ல இருந்து கர்த்தர் உங்கள வெளியில கொண்டு வரல அப்படின்ற காரணத்துக்காக, நான் ஆண்டவரால பயன்படுத்தப்பட முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிற அதே சமயம், உங்கள ஆண்டவர் பயன்படுத்த முடியும். உங்க வாழ்க்கையில பதில் கிடைக்காத பகுதிகள் இருந்தாலும் கூட, பலரோட ஜெபங்களுக்கு பதிலா நீங்க மாற முடியும். ஆண்டவரால பயன்படுத்தப்பட முடியாதபடி, உங்கள நீங்களே தடுக்காதீங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாதபடி, உங்கள நீங்களே தடுக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. "ஆண்டவரே, ஆமா நான் இதுல போராடிட்டு தான் இருக்கிறேன். நீங்க இத மாத்தணும்னு நான் விரும்புறேன். எனக்கும் பதில் கிடைக்காத ஜெபங்கள் இருக்குது. ஆனாலும் நீங்க என்ன பயன்படுத்தணும்னு நான் விரும்புறேன். உம்முடைய ராஜ்ய விரிவாக்கத்துக்கு என்ன பயன்படுத்துங்க." ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உறுதிய இத கேட்கிற ஒவ்வொரு நபருக்கும் கொடுங்க ஆண்டவரே. அவங்கள உம்மோட பலத்தினால பலப்படுத்துங்க. தங்களோட ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தாலும், மற்றவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமா மாறட்டும். ஆமென். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட YouTube சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.